ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே உங்களுடைய இமேஜை வந்து 3D மாடலில் மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். உங்களுடைய ஃபோட்டோவை வந்து இந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுவதன் ஊடாக உங்களுக்கு ஏற்ற வகையில் 3D இமேஜ்களை நீங்கள் வந்து மிகவும் இலகுவாக உருவாக்கி கொள்ள முடியும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன மாதிரி டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி பாவிக்கிறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளிகேஷனுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கி கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர்னு சொல்லி பட்டன் இருக்குது. இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் காட்டும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்காம உங்களுடைய இமெயிலை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயிலை கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய நிக் நேம் கேட்கும், அதாவது உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். யூசர் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த் கேட்கும். இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டேட் ஆஃப் பேர்த்தை செட் பண்ணி போட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் பட்டன் இருக்கும். கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சாப்டா வந்து சால்வ் பண்ண சொல்லும். அந்த சாப்டாவை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வந்து இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து கிளிக் பண்ண சொல்லும். நீங்கள் இதில் தேவைன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடியது சரி ஒரு அவதாரை வந்து ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்னு சொல்லி அடுத்த பட்டன் இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும். அந்த வெரிஃபிகேஷன் மெசேஜை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கீழே வந்து க்ரோம் ப்ரௌசருக்கு போய்த்துக்கொள்ளுங்க. க்ரோம் ப்ரௌசருக்கு போய்த்து இதில் வந்து முதல்ல வந்து மிட்ஜர்னின்னு சொல்லி கூகுள் சர்ச்சில் வந்து டைப் பண்ணுங்கள். மிட்ஜர்னின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டாவதாக அந்த மிட்ஜர்னின்னு சொல்லி வெப்சைட் ஷோ ஆகுது. ஆனால் மிட்ஜர்னி மாதிரியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து 𝗏𝗏𝗂𝗏𝗏 சொல்லி ஒரு AI டூல் வெப்சைட் வந்து ஷோ ஆகுது. இந்த வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து மிட்ஜர்னின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே முதலாவது சர்ச் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதாவது 𝗏𝗏𝗂𝗏𝗏 சொல்லி ஒரு வெப்சைட் வந்து, அதாவது ஜாயின் 𝗏𝗏𝗂𝗏𝗏 சொல்லி ஒரு வெப்சைட், அதாவது மிட்ஜர்னிக்கு பதிலாக மிட்ஜர்னி வந்து இப்போ டெம்பரரியாக வேலை செய்யாததில் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து ஜாயின் த பேட்டான்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுடைய அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு வந்து அந்த குரூப் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி வரும். இதை வந்து அக்செப்ட் பண்ணி இன்வைட்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். வந்து இதில் வந்து நிறைய டைட்டிலில் நிறைய இதில் காட்டும். வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரோக்கின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆப்ஷனில் வந்து 5, 6, 7 உங்களுக்கு விரும்பினத்தை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 7 வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது 7வது குரூப் செலக்ட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொருத்தரும் வந்து டைப் பண்ணி போடக்கூடிய ஃபோட்டோக்கள் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை போட்டு நீங்கள் 3D முறையில் மாற்றிக்கொள்கிறேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த இதில் வந்து விவோலன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேலரிக்கு போகும். கேலரியில் போய்த்து உங்களுக்குரிய ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்ட் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபோட்டோ வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆகினதுக்கு அப்புறம் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சென்ட் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேர்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த URL கொப்பி பண்ண சொல்லும். URL கொப்பி பண்ணாத ஆக்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி URL வந்து கொப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் மேலே URL வந்து கொப்பி பண்ணிக்கொள்ளுங்க. கொப்பி பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மெசேஜில் நீங்கள் இதை வந்து டைப் பண்ணி அனுப்பணும். அதாவது எப்படின்னு சொன்னால் இதில் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்லேஷ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸ்லேஷ்னு சொல்லி டைப் பண்ணிக்கலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வந்து ஸ்லேஷ்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இமேஜின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள்.
இமேஜ்னு சொல்லி சர்ச் பண்ணோடனே பக்கத்துலேயே வந்து ப்ரொமோட்டர்னு சொல்லி அதுவே வந்து டைப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிற URL வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து மாறி வரணும்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து 3D ஆர்ட்னு சொன்னால் 3D ஆர்ட்னு சொல்லி பக்கத்தில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு ஸ்டைலாக வேணும்னு சொன்னால் ஸ்டைல்னு சொல்லி பக்கத்தில் டைப் பண்ணுங்கள். அல்லது ஸ்மைலாக இருக்கணும்னு சொன்னால் ஸ்மைல்னு சொல்லி ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்மைல்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த சிம்பிளை வந்து டபுள் தரம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து V டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு திரும்ப 4 டைப் பண்ணுங்கள். திரும்ப ஸ்பேஸ் விட்டு திரும்ப இதே சிம்பிளை வந்து டபுள் டப் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ARன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு 2க்கு 3ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதே மாதிரியே டைப் பண்ணி அதாவது இந்த ஸ்க்ரீனில் தோன்ற மாதிரியே நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த சென்ட் மெசேஜை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஒன்று ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய URL பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் போட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நிறைய மெசேஜில் ஓடிச்சிக்கிட்டால் அடுத்தடுத்த மெசேஜ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த URL வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஷோ ஆகினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ரெடி ஆகிட்டுன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு மேலே ஒரு மெசேஜ் ஒன்று வந்து அவங்களே அந்த அப்ளிகேஷனால் வரும். அந்த மெசேஜை கூட லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதே மாதிரியே திரும்பவும் டைப் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது என்னென்னு சொன்னால் நிறைய அந்த இதில் சர்வரில் நிறைய பேர் டைப் பண்ணிட்டு இருக்கிறதால நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து டைப் பண்ணி அனுப்பிக்கொள்ளணும். தொடர்ச்சியாக டைப் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் சில டைம் உடனே வந்து மெசேஜில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல் புதிய தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்கள். அடுத்தொரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். ஓகே நண்பர்களே, பாய்.